தாரி நளினகம்பீரினி நறுமல தாரி நீலலோசனி மணியே 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 காரணரூபிணி காமசூமாகரி காரணரூபிணி காமசூமாகரி ஆரதிராகினி ஆனந்தமாரி ஆரவிராகினி ஆனந்தமாரி காரணரூபிணி காமசுமாகரி காரணரூபிணி காமசுமாகரி காரணரூபிணி காமசுமாகரி காரண ரூபிணி காமசுமாகரி ஆரவிராகினி ஆனந்தமாரி ஆரவிராகினி ஆனந்தமாரி ஆரணகினி அம்பா 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 ஆரணகினி அம்பா அம்பா ஆரணகினி அமிர்த பிரவாகினி நடனராஜேஸ்வரி ராஜராஜேஸ்வரி நடனராஜேஸ்வரி நாளுமொய்யாரி நடனராஜேஸ்வரி நாடுமொய்யாரி நீலலோசனி மணியே மணியே உலகெல்லாம் உணர்ந்து ஓதுவதற்கு என் தந்தை சிவபெருமான் முழுவதால் தமது சமரராய் கிளந்து விட்டிருக்க 30 கோடி தேவர்களும் 40,000 ரிஷிமார்களும் உமா பரமேஸ்வரனின் பாதங்களில் சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து சிங்கமுகன் சூரபதமன் தாருணாகிய அசுரர்களால் தங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் எடுத்து கூறி காக்க வேண்டும். கருணை கடலில் இந்த முறையிட்டார்கள். செவிற்ற சிவபெருமான் யாம் கொடுத்த வரத்தை யாமே அழிப்பது முறையில் என்று கூறிவிட கதை இலங்கிய மாணவர்கள் ஒரு வாரம் மணந்தேறி ஆதியும் மடும் இரும் அருவும் உறவும் முப்பை ஏதும் உறவும் போக்கும் இன்பமும் துன்பமும் இன்றி வேதமும் கடந்தென்ற விமலா ஒரு குமரன் தன்னை நீ தரல் என்று நின்பால் நிகர்க்க நீர் அறிவு பார்த்து சொன்னார்கள். மனமகிழ்ந்த சிவபெருமான் தோட ஈசானம் தற்புடம் மாமதையும் சத்தியோஜதம் அகோரம் என்ற 5 மங்களோடு ஆனா பெண்ணா அழியா என்று அறிவித்துக் கொள்ள முடியாததும் பரம ஞானியர்கள் கண்கள் உடன் தெரியக்கூடிய அதோமத்தினோடு சேர்த்து அந்த 6 மோகங்களில் உள்ள 6 நெற்றுக்களிலும் மூலாதாரம் சுவாதிட்டானம் அநாதகம் அடிபரகும் விசக்தி ஆங்கிய என்கின்ற 6 அக்னிப்புலம்பலை வெளியிட்டார். அக்னிப்புலம்பலால் இந்த உலகம் அழிந்து விடுமே என்று அஞ்சி அக்னி தேவன் தீப்புலம்பலை தன் கரங்களில் காங்க தீப்புலம்பல் உற்பத்தி தர மாட்டாமல் அவர் சென்று வாயுதேவனுக்கு கொடுக்க வாயுதேவனால் உற்பத்தி தர மாட்டாமல் அவர் சென்று வர்ணதேவனுக்கு கொடுக்க வர்ணதேவனால் உற்பத்தி தர மாட்டாமல் அவர் சென்று கங்காதேவிடம் கொடுக்க கங்காதேவியாலும் வெப்பத்தை தர மாட்டாமல் அவள் தன் அலைக்கரங்களால் மாறி மாறி என்று ஏறி சென்று சரவணப்புகள் விடுக்க சரவணப்புகள் விடுக்கப்பட்ட 6 அக்னிப்புலம்பலும் அருவும் உருவமாகி அனாதையாய் புலவாய் ஒன்றாய் பிரம்மமா என்றதர் ஜோதி புலம்புவதர் மேனியாக கருணைகூர் மோங்களாரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்க உதித்து நாம் பற்றி காத்திருக்கின்ற வேளையிலே காணப்படியில் வந்து கொண்டிருக்கிறார். அவர் வருவதற்கு முன்பதாக மணியே மணியின் ஒளியே ஒளிரும் அணிமுணங்க அணியே அணியும் அணிக்கழகே அணுக
பிணியே பிணிக்கு மருந்தே அமரர்களும் விருந்தே பணியே நின் ஒருவனை உன் பத்மபாதம் பணிந்த பின்னே சொல்லடி அபிராமி சொல்லடி அபிராமி வானில் சுடர் வருமோ நமக்கு இடர் வருமோ கதில் சொல்லடி அபிராமி படைத்ததெல்லாம் உங்கள் செயலல்லவோ பல்லுயிரும் படைத்த பரமனுக்கே படைத்ததெல்லாம் உங்கள் செயலல்லவோ பல்லுயிரும் படைத்த பரமனுக்கே சக்தி படைத்ததெல்லாம் உங்கள் செயலல்லவோ நீ சொல்லுக்கெல்லாம் பிறந்த சொல்லல்லவோ சொல்லுக்கெல்லாம் பிறந்த எனக்கல்ல உனக்கல்லவோ சொல்லடி அபிராமி பாராயோ ஒரு மதில் கூறாயோ நிலவென வாராயோ அருள்களை தாராயோ பாராயோ ஒரு மதில் கூறாயோ நிலவென வாராயோ அருள்களை தாராயோ வானம் இடிபடவும் பூமி முடிபடவும் நடுவில் நாடும் அடிபடவே குடிகளோட முடிகளோட குடிபட இழந்தாடும் நடைகளை பிள்ளை கொள்ளும் கொள்ளும் வண்ணமே அத்தலம் தத்தமிட ஆராயோ வருவது கூறாயோ இளவென வாராயோ தாராயோ எங்கையில் வண்டிகள் இணைந்து ஜெயம் ஜெயம் என்றாட சங்கடம் என்று சிலம்பும் கூட தந்தைகள் அந்தாட இரு பொங்கை குடும்பங்கள் குழைந்தாட மலர் தங்கையுமே முன் பாடிய பிள்ளை முனிரவு இழந்தாட விரைந்து வாராயோ எழுந்து வாராயோ கனிந்து வாராயோ வந்து கொண்டிருக்கிறார் விநாயகர் பிரியர் சந்திப்போம் வாரம் குறையாவும் தீர்க்கின்ற குருநாதா அறியாமை நினைக்கிறது அகலாதா அறியாமை நினைக்கிறது பயக்காதா ஒரு நாள் ஒன்று கோவில் வருவேனே சிவகுமரா உன் மனப்பாதம் மறவேனே ஒரு நாள் ஒன்று கோவில் வருவேனே அவமேதும் செய்யாத சிறு பிள்ளை நான் தாயாகி தமிழ் தந்து வளர்த்தாயே நீ தாயாகி தமிழ் தந்து வளர்த்தாயே நீ ஒரு கோடி கவிமாடி உனை போற்றுவே முருகா முருகா ஒரு கோடி கவிமாடி உனை போற்றுவே வருகின்ற துயர் மாற்றுவே வருகின்ற துயர் மாற்றுவே ஒரு நாள் உன் திருக்கோவில் வருவேனே சிவகுமரா உன் நடப்பாதம் மகிழ்வேனே ஒரு நாள் உன் திருக்கோவில் வருவேனே
எனையாளும் தம்பிரானே மோகன குஞ்சரின் மணாளனே ஆறுமுகனே நாரதனின் பணிவான வணக்கம். தங்களுடைய வருகை வருகையாக அமைய வேண்டும் என்று நினைக்கிறேன். கவனமாடி தங்களை ஏதோ தாங்களாவது வந்தீர்களே. அடியனுடைய எளிய வரவேற்பு நான் கூடவே இருப்பேன். பெரிய அந்த வரவேற்பை பெரிதாக ஏற்றுக்கொள்கிறேன். நீங்க பெரியார், அதனால அதை பெருசா தான் நினைச்சுக்குவீங்க. எப்படி எங்க வைக்கிறாங்க வருங்க. சரி சரி. எனவே நீங்க சிறியாரா அந்த பாடலே ஏதாவது ஆமா நான் சரியால இன்றைக்குமே உங்கள்கிட்ட நான் சரியால பாடல் ஏதாவது மூர்த்தி சிறிதா இருந்தாலும் கீர்த்தி பெருசுதான் இல்ல. பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை என்று சொல்லிருக்காங்க. ஆமா, அதனால உங்க முன்னாடி நான் என்னைக்குமே பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைகள். அதெல்லாம் செய்த கர்மம் தான் அது பின்தொடர்ந்து வருது. வேற ஏதோ அதை மாத்தி வேற மாத்தி வழியில கொண்டு போய் சொல்லுங்க. அது விதியை வெல்லக்கூடிய சக்தி உங்கள்ட்ட இருக்கு. மாற்றி அமைக்கிற தன்மையும் உங்களுக்கு. விதியை உருவாக்குவதே நம்ம தானே. ஆமா, அப்பப்ப சட்ட விதிகளை நாங்களும் மாத்திக்கிறீங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிறீங்க. ஆமா, தலைமை தகுந்தாற் போல ஒரு சில நேரங்களில் ஒரு சில சூழ்நிலையில் ஒரு சில சம்பவங்களை அப்படி மாற்றி செய்ய வேண்டி இருக்கிறது. அது பொதுநலனுக்காக, சுயநலத்துக்காக கிடையாது. எப்படி ஒரு குளத்துல வந்து அழுக்கு இருக்குன்னா மீன் சாப்பிடுதே, அந்த குளத்தை சுத்தப்படுத்தணுமா? இல்ல, அது பசிக்கு. அதே நேரத்துல குளம் சுத்தமாகுது. அது போல நாங்கள் ஒரு சில நேரம் செய்யறது உங்களுக்கு சுயநல நலம் போல் தெரியும். ஆனால் அப்படி அல்ல. நாங்க சாப்பிட்டாலும் சாப்பிடுவோம், அது சுயநலமா இல்ல, பொதுநலம் தாங்கிறீங்க. அது பொதுநலத்திற்காக செய்வது. ஆனால் வெளியே பார்க்கின்ற பொழுது நல்லா சாப்பிடுங்க, அதை ஏதோ மீன் மட்டும்தான் சாப்பிடுதுங்கிற மாதிரி தெரியும். அது அப்படி அல்ல. நான் முகன் மகனான நாரதரே காரணமாக தினமும் வருபவரே முனியே தினம் வருபவரே வருகவே வருக வருகவே உமது வருகையால் வெள்ளம் பெருகிடவே வருகவே வருக வருகவே உமது வருகையால் வெள்ளம் பெருகிடவே முனியே நான் முகல் மகனான நாரணனே யாகமங்கள் உணர்ந்தவரே நாளொரு நன்மைகள் செய்பவரே யாகமங்கள் உணர்ந்தவரே நாளொரு நன்மைகள் செய்பவரே துன்பமென்றே உலகை நினைவோர்க்கு துன்பமென்றே உலகை நினைவோர்க்கு பேரும் தரும் மார்க்கம் குறைப்பவரே வீணையில் நாதமேதமில்லாது சுரலயத்தோடு இசைப்பவரே எங்கெல்லாம் கண்டீர் எங்கெல்லாம் கண்டீர் எங்களுக்கு மொழியே மொழியே நாரணன் காரணம் இல்லாமல் நாரதர் வருவதில்லை. ஆமா, அதெல்லாம் காரணம் இல்லாமல் பாதப்படுவதும் இல்லை, பதம் பாடுவதும் இல்லை. இன்று ஏதாவது காரணம் இல்லாமல் தாங்கள் வருகை நல்ல காரணத்தோடு வந்திருக்கிறேன். வருகிற மார்க்கத்திலே வேள்விமலை சார்ந்த அருகாமையிலே திரைச்சோலை மத்தியிலே மிக அழகான கனி ஒன்றை தங்களுக்காக கண்டு வந்திருக்கிறேன். நான் என்ன நடக்கக்கூடாது என்று நினைத்தனோ அதுதான் நடந்து கொண்டிருக்கு. இல்ல இல்ல, நான் என்ன நடக்கும் நினைச்சேனோ அது கூட நடக்குது. எதிர்காலத்தில் தாங்கள் என்ன நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அது நடக்காது. பாப்போமா? அதையும் பார்ப்போம். பார்ப்போம். நான் எதிர்காலத்தில் என்ன நடக்கணும் முடிவு பண்ணி வந்தனோ அதுதான் நடக்க போகுது. அதற்கு நிச்சயமா வாய்ப்பில்லை. ஏன் வாய்ப்பு? நீங்க என்ன திட்டம்னா, அதாவது ஏற்கனவே கனியை வைத்து என்னை வந்து ஊரை விட்டு விரட்டினீங்க, மறுபடியும் எங்களை நீங்க வெளியே அனுப்பலான்னு பாக்குறீங்க. இல்ல இல்ல, அந்த கனி மீண்டும் கிடைக்கணுமேனு உங்களுக்கு நல்லது செய்யத்தான் வந்திருக்கு. நாங்க வெளியவே போனாலும் கூட
எங்களுடைய சிந்தனை அங்கதான் எல்லாமே அதை சுற்றி தான் இருக்கு. அது சரி. சுய சிந்தனையா இருந்தா உங்க எல்லாரும் பாட்டை கடை வாங்கினா கடை இல்லை, நாங்க கடை வாங்கினா கடனா. யாரு கடை வாங்கினாலும் கிடந்தேன், யாரு வாங்கினாலும் கடன் கிடந்தேன். அவர் சுயநலத்துக்காக திருமணம் பண்ணணுங்கிறதுக்காக கடை வாங்கினாரு. கட்டிக்கிட்டே இருக்காருல்ல. நாங்க அப்படி இல்லையே, மக்களுக்காக. தெரியுது தெரியுது. சரி, இருக்கட்டும். எவ்வளவு பண்ணிட்டு இருக்கீங்க. கனி என்று சொன்னீங்களே, ஆமா ஆமா, அந்த கனிக்கு ஏதாவது பெருமை இருக்கு? பெருமை நிறைய இருக்கு. எங்கே கனியுடைய பெருமை இயன்ற வரை கூறுங்க. எடுத்துக் கொடுங்க. மாங்கனிக்கும் தேன் கதலி, மாங்கனிக்கும் தேன் கதலி, மண்கனிக்கும் எழினிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன் முருகா. மாங்கனிக்கும் தேங்கதளி, மங்கனிக்கும் மேலினிக்கும் முருகா முருகா முருகா. நான் கடித்தேன் அக்கடியை இக்கணமே, கொய்யாமல் கொய்தணைத்துக் கொள்வீர் முருகா 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 முருகா. மாவாழை பலாயன முக்கடிகளுக்கு மேலான சுவை என்றாலே 3 கனிகளை தான் சொல்வார்கள். மாப்பழாவளை முக்கணி காட்டிலும் ஒரு அருமையான கனி இந்த உலகத்தில் இருக்கிறது என்பது நம்ப முடியவில்லை. நீங்கள் சொல்வதால் ஓரளவு நம்புகிறேன். நீங்க சொல்றதெல்லாம் நாங்க நம்புறோம். ஆனா நான் சொன்னா ஓரளவுக்கு தான் நம்புவீங்களா? ஏனென்றால் உங்களால் நான் பாதிக்கப்பட்டிருக்கின்றேன். இல்ல, என்ன பாதிப்பு? ஏற்கனவே ஒரு கனியை கொண்டு வந்து என்னை என்னால் தாங்களும் படாதப்பட்டிருக்கீங்க. அது தனி, இது தனி. அதான் சொல்றேன், தனித்தனியா இல்ல, எல்லாம் ரெண்டு சேர்ந்துதா. எனவே கடனை பத்தி நீங்க பேசினா எனக்கு ஏங்காம தான் வருது. முதற்கட்ட விசாரணையாக நாங்க நான் கொடுக்கணும்ல உங்களுக்கு. அப்படி இல்ல, கடன் கொடுப்பந்தவர் கடன் வாங்குவந்தவர் இருக்காங்க. வாங்கினது தப்பு, கொடுத்தது தப்பு. இப்ப கடன் கொடுக்கறதுனா யாரு கொடுக்கணும்னா திருப்பி தர்றவங்க மட்டும் தான் கொடுக்கணும். அப்ப படிக்க வேண்டியிருக்கு புதுசா. இல்ல நீங்க மட்டும் இல்ல, அவரும் தெரிஞ்சுக்கணும். அவரும் உங்களால திருப்பி தர தானே சொல்றீங்க. உங்களால திருப்பி தர முடியாதுங்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்களை குறை சொல்வதை விட கொடுக்காமல இருந்து விடுறது சால சிறந்தது. இது எப்ப சொல்ற வார்த்தை? இதை இனிமே ஃபாலோ பண்றோம். பொதுவா சொல்றேன், உலக கருத்தை சொல்றேன். நீங்க அதை எப்படி எடுத்துக்கொண்டாலும் உங்களுடைய ஆமா அருமையான கனியா இருக்கும் போல் தெரிகிறது. எனவே ஒரு சில விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். பச்சிகள் கண்டால் என் நேரம் அதை பற்றி, பச்சிகள் கண்டால் என் நேரம் அதை பற்றி, பச்சிகள் கண்டால் பச்சிகள்
நேரம் அதை பற்றி பட்சித்திடாதோ சொல்வி பச்சிகள் கண்டால் பறந்தோடும் ஆகையால் பச்சிகள் கண்டால் பறந்தோடும் ஆகையால் உடனே செல்வீர். கனியை கண்டால் பறவையிடங்களே பறந்து ஓடுகிறது. ஓடுது. அந்த சூழ்நிலையில் அந்த கனியை நான் சென்று அடைய வேண்டும். ஏன் பறவையிடங்கள் பறந்து ஓடுகிறது? மனவாக்கு காயம்ங்கிற 3 கரணங்களுக்கு அப்பாற்பட்டது, எட்டாத உயரத்தில் இருக்கு. மன்னவர் கை கொண்டு பொருளை நீட்டுவார், மற்றவர் பணிந்து கொள்வார். மாமன்னன் கர்ணனோ தன் கரம் நீட்டுவார், மற்றவர் எடுத்து கொள்வார். வலதுகை கொடுப்பதை இடதுகை அறியாமல் வைத்தவன் கர்ணவீரன். அப்போ ஒரு கர்ணனா இப்போ ஒரு கர்ணன். மக்களுக்கு வாரி வாரி வழங்குறது இல்ல. எவ்வளவு வேணும் உங்களுக்கு? இன்னும் பத்தல, இன்னும் கூட கேளுங்க. அப்படியா? அப்படி உங்களோட அது உரிமை. கேட்கறது நாங்க உரிமை. நீங்க உரிமையை கேட்காட்டி கூட நாங்களா உங்களுக்கு உரிமையை அதை கொடுக்கறது. கொடுக்கறது அது போல கர்ணன் கொடுத்தது போல இப்ப நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆமா, சேர்த்து கொடுக்குறீங்க. குடும்பமே கொடுக்கும். காரியம் ஆகணும்னா குடும்பத்தோட இறங்கிடுறீங்களே, எப்படி அது? குடும்பமே கொடுக்குற குடும்பம் தான். ஆமா, தெரியுது. கொஞ்சமா கொடுத்துட்டு அதிகமா சொல்றதுக்கு. பள்ளி ஆசிரியரா இருக்காருன்னா தான் பையனை ஒரு ஆசிரியர் ஆக்க முயற்சி பண்ணுவாரு. ஆமா, அவனும் அப்பா பார்த்து ஆசிரியரா வந்துருவாரு. அந்தாலும் உண்டு. இல்ல வாத்தியாட்டு புள்ள மக்கா போறது உண்டு தானே. மக்கா போனாலும் கூட ஏதாவது வழியில குறுக்க வந்துடுறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவர்னா தான் பிள்ளைய மருத்துவர் ஆகணும் அப்படிங்கறது ஒரு முயற்சி. அதை பார்த்து தானா வந்துடும். உலகிச்சை கல்லாமல் படும் என்பது போல. அப்ப தாத்தா பார்த்து அப்பா பார்த்து பையன் என்பதில் இதெல்லாம் உலகத்துல இயற்கை. இது ஒன்றும் பிழை கிடையாது. ஒரு அனுபவம் இல்லாமல் தனியா நான் வர்றேன்னு வர்றதை விட அதுலயே இருந்து புழங்கி பழகி அனுபவம் மிக்கவர் அதில் உள்ளவர்ங்கிறத ஒரு நியாயம் கற்பிக்கிறோம் பாருங்க. நம்ம சரியான ஒரு வழியை கண்டுபிடிச்சு இல்ல தவறா பார்க்கறதுனால உங்களுக்கு தவறா தெரியுது. அதை நாங்க நியாயமா பார்க்கறதுனால நியாயமா தெரியுது. தவற நீங்க தவறா பார்த்தீங்கன்னா அவரவருடைய கண்ணோட்டம் தான். தவற நீங்க தவறா பார்த்தீங்கன்னா தவறா சொல்லலாம். நீங்க நியாயத்தையே தவறா பார்க்கறதுனால. ஒரு பெரிய மன்னன் ஒரு வீதியில இருந்து ஒரு சாமியாரை கூப்பிட்டு வந்து ஒரு விஷயங்களை பரிசோதனை பண்றேன். அவர் என்ன பண்றாரு, அவர் எதை பார்த்தாலும் சரியா கண்டுபிடிச்சு விடுவார். ஒரு கல்லு இது வைரம் தான் அப்படின்னு நிரூபிச்சு விட்டாரு. உடனே அவருக்கு ஒரு படி சாப்பாடு ஒரு நேரம் சாப்பாடு போடுங்கன்னு வரமில் வச்சிருந்தார். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சிரிக்கிறீங்க, அதை ஆரம்பிக்கும் போதே சிரிப்பு வந்துச்சு. சரி, திரும்ப இன்னொரு சோதனை வருது. ஒரு மாம்பழம் நல்லதா கெட்டதா, நல்ல நாட்டு பழமா, இப்படி ஒரு பரிசோதனை எல்லாத்துக்கும் வர. எல்லாத்துக்கும் அந்த மன்னர் அவருக்கு சாப்பாடு போடு, 2 நேரத்துக்கு போடு, 2 உருண்டை கொடு, 3 உருண்டை கொடு, 3 உருண்டை போடு. ஒரு தடவைக்கு தகுந்த மாதிரி உருண்டை கூடிட்டே இருக்கு. கடைசியா ஒரு சந்தேகம் வந்துருச்சு. என்னைய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் யாரு? என்னைய பத்தி ஏதாவது சொல்ல முடியும்? வேண்டாம், நான் சொன்ன ஏதாவது பிரச்சனை இல்ல, பரவாயில்ல, ஒண்ணும் பண்ணல சொல்லு. இல்ல நீங்க மன்னனாவே இருக்க வாய்ப்பு இல்லை, நீங்க மன்னர் வாரிசு இல்ல, நீங்க ஏதோ பிச்சைக்காரனுக்கு பிறந்த ஆள் மாதிரி தான் இருக்கு. நான் அந்த ஆள் கதையை முடிச்சு விட்டேன். அவருக்கு ரொம்ப வருத்தம். முடிச்சு விட்டி போங்க. சரி, என்ன ஏன்னா எப்படியா நீ சொன்ன? இல்ல ஒரு மன்னரா இருந்திருந்தா ஒரு வெற்றி கொண்ட ஒரு வெற்றியோ ஒரு பரிசு ஒரு புலவர் ஒரு விஷயத்தை செய்கிற போது உடனே 100 பொற்காசு கொடு, 200 பொற்காசு கொடு, முத்துமாலை பரிசா போடுன்னு சொல்லுவாங்க. நீ எந்த நேரம் பார்த்தாலும் எனக்கு சோறு போடுறதுலே குறியா இருந்த, அதனால உன் பழக்க வழக்கம் பூரா சோத்து பானைகள் தான் இருந்திருக்குன்னு சொன்ன மாதிரி. ஆனா உண்மையா நடந்ததே அதான். மகாராணிக்கு தொடர்ந்து குழந்தை பிறந்து இறந்துகிட்டே இருந்திருக்கு. அப்ப இந்த மகாராஜாவுக்கு பெரிய வருத்தம். இந்த முறையும் 13 கூடாது அப்படிங்கறதுக்காக அந்த நாட்டுல ஒரு பிச்சைக்கார வீட்டுல ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அதை எடுத்து வந்து வளர்த்திருக்காரு. அப்ப அந்த குணம் அப்படியாத்தான் இருக்குமோ? அது போல எங்களுடைய குணம் எப்படின்னா, இந்த நாட்டை எப்படி கொண்டு செலுத்துறது, மக்களை எப்படி வழிநடத்துறது என்பது ரத்தத்திலே ஊர்னது. அதனாலதான் நாங்க உயிரினும் மேலான என்ன இருக்க விஷயம் மன்னவர்கை கொண்டு எட்டாத கொம்பினில் இருந்திடில் அக்கனி, எட்டாத கொம்பினில் இருந்திட மக்களி, எட்டாத கொம்பினில் இருந்திடில் அக்கனி, எட்டாத கொம்பில் இருந்து இலக்கணி எப்படி கொய்திடலாம், எட்டாத கொம்பில் இருந்திட மக்களி எப்படி கொய்திடலாம், எட்டாத கொம்பில் இருந்து இலக்கணி எப்படி கொய்திடலாம், எட்டாத கொம்பில் இருந்திட மக்களி எப்படி கொய்திடலாம், எட்டாத கொம்பில் இருந்து இலக்கணி எப்படி 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 கொய்திடலாம். எட்ட படிக்கிற
இரண்டுண்டு எட்டு மணிக்கிற ரொம்ப இரண்டுண்டு ஏறி பறித்திடலாம் மணிக்கிற ரொம்ப ஏறி பறித்திடலாம் 8 மணிக்கிற ரொம்ப இரண்டுண்டு ஏறி பறித்திடலாம் 8 மணிக்கிற ரொம்ப இரண்டுண்டு ஏறி பறித்திடலாம் மிக்க மேன்மையுள்ள அத்தனைக்கு எவ்விதம் வந்து நாட்டையில பாடணும்னு பயிற்சி எடுத்துட்டே இருந்தேன். மிக்க மேன்மையுள்ள அத்தனைக்கு எவ்விதம் மேவும் முருகள் உண்டோ குறிகள் உண்டோ குளிர்ந்த முகமுழுது கொண்டைகள் இரண்டுண்டு குளிர்ந்த முகமுழுது கொண்டைகள் இரண்டுண்டு கோதில்லா கண்களுண்டு கோதில்லா கண்களுண்டு 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 கண்டு வந்தது கண்டு பெண் பார்த்தது பெண் பார்த்து எனக்கும் தாங்கள் வருகின்ற பொழுதே நீங்க சொன்னது நடக்காதுன்னு சொன்ன பத்தியா ஆமா கனி இல்ல அப்ப நீங்க சொன்னது நடக்கல. நான் சொன்னது கனினாலும் பெண்ணுனாலும் ஒண்ணுதானே கனினா பழம் பெண்ணுன்னா அது ஏன் அப்புறம் சங்கரன் எப்படி சொன்னாரு கனின்னு கனி போல மேனி உடையான்னு சொல்லலாம். அப்படி இல்ல கரும்பு போல கம்பரே பாடுறாரு சீதையை பார்த்து பெண் கனி ஒன்று வந்தாள்னு இங்க பெண்ணுன்னு சொல்றாரு பத்தியா கனின்னு ஏன் ஒப்பிடுறாரு நீங்க தனியா பெண் உங்க திட்டம் எப்படியா நீங்க போடுற திட்டம் நிறைவேறாதுன்னு நான் சொல்றேன். நிறைவேறும்ல நான் வந்து பெண்ணை தானே நான் திருமணம் பண்ண போறேன். நானும் பெண்ணைத்தான் கனி என்று உரைத்தேன். ஏன் கனி போல பாஞ்சாலியை கொண்டு வந்து அம்மா ஒரு கனி கண்டு வந்திருக்கிறோம் சொன்ன உடனே 5 பேர் பகிர்ந்து சாப்பிடுங்கன்னு சொன்னாலே அப்ப கனிதானே கனின்னு சொல்றதுனால எவ்வளவு சிக்கல் பத்தியில ஒரு பெண்ணுக்கு 5 பேர் கணவன். ஆமா அது போல அது வாங்கி வந்த வரம் அது போல நீங்க கொடுத்த வரம் இந்த பொம்பளை பிள்ளை கொஞ்சம் மறைமுகமா தமிழோட பேசணுமேனு பேசணும். சரணார்தரே வள்ளியிடம் சென்று திருமணத்தை பற்றி பேசினீங்களா? ஆமா பேசுனேன். என்ன கூறுகிறான்? மறுக்கிறா. ஏன் மறுக்கிறா? உங்களுக்கு பிடிக்கலைங்கிறா, பெரிய குடும்பம் அதெல்லாம் நமக்கு உதவாதுங்கிறா. இதற்கு என்ன செய்வது? அதனால நீங்க என்ன செய்யணும், உருமாறி செல்லணும். மான் வயிற்றிலே பிறந்து வேடுவ குலத்திலே வளர்க்கப்பட்டிருக்கிறார். தாங்களும் வேடுவனாக சென்று மான்குட்டி வந்திருப்பதாக ஒரு வழக்கு வைத்து பொய்மான் கரடு பக்கத்துல இருப்பதை கதை வந்திருக்கு. நீங்கள் நாரத முனிவர் முக்காலத்தை உணரக்கூடியவர். தங்களுடைய பேச்சை கேட்கவில்லை, என்னுடைய பேச்சை அதுவும் மானிடராக சென்றால் எப்படி கேட்பான்? அறியாமல் இருக்கிறார், அஞ்ஞானத்திலே மூழ்கி இருக்கிறார். விஞ்ஞானத்தை புகுத்தணும். விஞ்ஞானத்தை புகுத்த வேண்டும் என்றால் மனிதராக சென்றால் புகுத்த முடியுமா? கொஞ்சம் விஞ்ஞான முறையில செலுத்தி பாருங்களேன். அப்படியா? முயற்சி செய்து பார்க்கிறேன். மான்குட்டி வந்திருப்பதாக அழைத்து வாருங்கள். திருத்தணிகைக்கு 8 வகை திருமணங்களிலே காந்தரம் என்ற கடிமணம் இருந்து காட்சி தாருங்கள். பாமாலை பாடி பூமாலை 2ஓடு வருகிறேன். சென்ற இடமெல்லாம் தங்களுக்கான புகழ் மாலை எங்களும் காத்திருக்கிறது. அந்த புகழ் மாலையோடு எங்களையும் சேர்த்து இணைத்துக் கொள்ளுங்கள். இழுத்துக்கிட்டு திருறேன், நாரை போல பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கண்டிப்பா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியமா, ஒன்று உள்ளத்தின் சாட்சியமா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியமா, அதுதான் உண்மைக்கும் சாட்சியமா, அதுதான் உள்ளத்தின் சாட்சியமா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, உள்ளத்தின் சாட்சியம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் இன்றி வேறு யாரம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் இங்கு வேறு யாரம்மா. பறவைகளே பதில் சொல்லுங்கள், மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள், மனதுக்கு மனதை கொஞ்சம் தூது சொல்லுங்கள்.
நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனச்சாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, உள்ளத்தின் சாட்சியம்மா. ஆண்டவன் அரியணத்தில் ஒரு துளி பச்சம் இல்லை, அவனது எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அரியணத்தில் ஒரு துளி பச்சம் இல்லை, அவனின்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதனமோ மயங்குகிறேன், தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் வாழும் மண்ணில் விழுவதில்லையே. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனச்சாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, ஒன்று உள்ளத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா, அதுதான் உண்மைக்கும் சாட்சியம்மா, அதுதான் உண்மைக்கும் சாட்சியம்மா.